என் அம்மா இல்லை, நான் இந்த இடத்துக்கு வரணும்னு அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனால் அம்மா இப்போ இல்லை. அருள்தாஸ் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இல்லை அவங்கள சார் 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 யூஸ்வலாக வந்து இந்த பெரிய பிரச்சனை உலகத்திலே அப்படின்னா என்னன்னா மாமியாருக்கும் மருமகளுக்கு தான் நடக்கும். இல்லை ஒன்று இல்லை 2 இல்லை 3 மருமகள் இருக்காங்க, மேடைக்கு வர போகிறாங்க. அவங்கள வந்து கூப்பிட்டுருவோம். முத்துலக்ஷ்மி, நிரோஷா அண்ட் அபிநயா 3 வரையும் மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சூப்பராக நல்லா இருக்கும் மேம். வெரி நைஸ். ஓகே, ஸோ ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக அதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணணும். நீங்களே வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் அழகாக வந்து பேசிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த வாய்ப்பு கொடுத்த அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வாய்ப்பு கொடுத்த சிவானனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எஸ்கே ப்ரொடக்ஷனில் இது 2வது படம். எனக்கு வந்து நாங்கள் பண்ணோம். கொட்டுக்காலியிலே வந்துட்டு எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சுன்றது இப்போ வரைக்கும் கனவு மாதிரி இருக்குது. ஏன்னா அது கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் யாருன்னு வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு. நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து 10 வருஷம் ஆகுது. சின்ன சின்ன கேரக்டர்லாம் பண்ணி அப்புறம் தான் இந்த இடத்துக்கு வந்தோம். ஸ்டேஜ் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரணுங்கிறது ஒரு பெரிய ட்ரீம். நிறைய பேருக்கு இந்த ட்ரீம் இருக்கும். இந்த கொட்டுக்காளி வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய மரியாதை கிடச்சிச்சு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே. வெளியில் எவ்வளோ பேருக்கு என்ன தெரியும்னு தெரில, ஆனால் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனதுமே கொட்டுக்காளியில் பண்ணியிருக்கோன்னு சொன்ன உடனே அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது எனக்கு. அந்த படம் பண்ணும்போது அது இவ்வளோ பெருசாக வரும், நம்ம ஒரு பெரிய படம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிலாம் நினச்சி பண்ணலை. ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கிறணும் அப்படின்ற ஒரு இதுதான் இருந்துச்சு. அதில் நிறைய கற்றுக்கிட்டோம், நிறைய இடத்துக்கு நாங்கள் போனோம். எங்களை வந்து வெளிநாடு வரைக்கும் தெரியுது அப்படிங்கிறது என்னால் இப்போ வரைக்கும் நம்ப முடியல. அதுக்கப்புறம் அடுத்தே இன்னொரு சர்ப்ரைஸ் மாதிரி தாய் கிழவியில் நீங்கள் இருக்கீங்கன்னு அப்போவே சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு தாய் கிழவியில் டைரக்டர் சிவா சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இந்த ஆடிஷன் அட்டென்ட் பண்ணும்போது எங்கள் அம்மா இருந்தாங்க. நான் இப்போ இந்த இடத்துல இருக்கப்போ என் அம்மா இல்லை, நான் இந்த இடத்துக்கு வரணும்னு அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனால் அம்மா இப்போ இல்லை. ரொம்ப 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 பெருமைப்படுவாங்க அம்மா. கண்டிப்பா இங்கே தான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க நீங்கள் பேசுறது, சரியா? ஆனால் என் லைஃப் ரொம்ப மாறி இருக்கு. நான் இந்த 2 படம் முடிக்கிறதுக்குள்ள எனக்கு ஒரு உறவு போனாலும் எனக்கு இப்போ மேரேஜ் ஆகி 2 days ஆகுது. எனக்கு அம்மா இடத்துலேருந்து அடுத்து சப்போர்ட் பண்ண என்னோட ஹஸ்பண்ட், அவங்க தான் இப்போ என்னை இந்த அளவுக்கு 2 நாளில் யாரும் விட மாட்டாங்க. அவங்க எல்லாரோடையும் சண்டை போட்டு என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. சிஸ்டர், உங்கள் சார்பாக பிரதருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு துணை இருந்தால் இன்னும் எத்தனை மேடை வேலை ஏறலாம் அப்படின்றதுக்கு இவரும் ஒரு சாட்சி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரதர், வாழ்த்துக்கள். கொட்டுக்காளி பண்ணும்போது அம்மா வந்து அவங்களுக்கு அதை பற்றி தெரியல. நான் ஆடிஷன் போனோன்னா கருப்பாகணும் குண்டாகணும் அப்படிலாம் சொன்னோன்னையும் அம்மா இருந்துட்டு அப்படிலாம் வேண்டாம், அடுத்த படத்தில் வாய்ப்பு கொடுக்கலன்னா என்ன பண்ண அப்படிலாம் சொன்னாங்க. எங்கள் அம்மாவுக்கு எடுத்து புரிய வச்சு, அம்மா அது பெரிய வாய்ப்பு, அவள் லைஃபே மாறப்போகுது அப்படிலாம் எங்கள் அம்மாவுக்கு புரிய வச்சு என்னை எங்கள் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போனதும் அவங்க தான். அடுத்து தாய் கிழவியில் ஒவ்வொருத்தரும் அவங்க அசிஸ்டண்டாக அப்படிலாம் எல்லாரும் சங்கடப்படுத்துவாங்க. அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்காமல் என் கூட வந்து என் பேகை தூக்கிட்டு என்னை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு வந்து இப்போ இந்த இடத்துல நிற்க வச்சுருக்கிறது என்னோடய ஹஸ்பண்ட் தான். எங்கள் அம்மாவுக்கு அடுத்து இப்போ என்ன அவங்க எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து நான் இந்த இடத்துல நிற்கிறேன்றதுக்கு எல்லாருக்குமே நன்றி சார். எனக்கு எல்லோரும் எப்படி இதை சொல்கிறதுன்னு தெரில. உண்மையாகவே இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 10 வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணி இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். இது எல்லாத்துக்குமே எஸ்கே சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா இது நீங்கள் எனக்கு 2வது வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க.
என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக வந்து அம்மா வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க நான் சொன்ன மாதிரி. அண்ட் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க ஹஸ்பண்ட். அதனால இனிமேல் வந்து அப்படியே ஓடிட்டே இருக்கணும், ஷைன் ஆகிட்டே இருக்கணும். ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம் சார். நானும் இது 2வது படம் தாய்க்கிழவியில், ஃபஸ்ட்டு படம் குட்டுக்கலை நானும் பண்ணியிருக்கேன். அண்ணே எஸ்கேண்ணே ரொம்ப நன்றிண்ணே எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஃபஸ்ட்டு சூரியன் கூட தான் சிஸ்டராக நடிச்சிருந்தேன். இப்போ அடுத்து ராதிகா மேமுக்கு மருமகளாக பண்ணியிருக்கேன். நினைக்க முடியாத இடத்துல அது ஒரு வாய்ப்பு கிடச்சதுக்கு ரொம்ப நன்றிண்ணே எனக்கு. சிவாண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி. இது எனக்கு தாய்க்கிழவியில் வந்து எனக்கு விக்கி அண்ணன் தான் கூப்பிட்டு உங்களுக்கு என் ஃப்ரெண்டு பண்ணுறாங்க நான் சொல்கிறேன்னு சொல்லி அண்ணன் தான் என்னை வந்து கூப்பிட்டு விட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்துல எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியலண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. எல்லாருக்கும் வணக்கம். இந்த தாய் கிழவிக்காக நானும் ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு ஆடிஷன்லேருந்து போய்கிட்டே இருந்தோம். என் பையன் கொட்டுக்காளியில் நடிச்சிருந்தான். அது சூரியனோட தங்கச்சி பையனாக நடிச்சிருந்தான். அப்படி அவனுக்கும் அதே மாதிரி போய் அவனுக்கு சொல்லி கொடுத்து ஏதோ நானும் கொஞ்சம் நடிப்பை கற்றுக்கிட்டேன். அவன்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன் நான், என் பையன்கிட்ட இருந்து. அப்புறம் சிவானனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணன். எங்களையும் ஒரு இந்த இடத்துல ஹீரோயின் முன்னாடி எங்களை மேலே ஏற்றி நிற்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. அப்புறம் ராதிகா அம்மா வந்து நாங்கள் படம் எல்லாரும் பார்க்குற மாதிரி சின்ன வயசுலேருந்து ஒரு பயங்கரமான ஒரு போராளியான ஒரு விமன். அவங்களோட மருமகளாக நிற்கும் போது அவங்க அங்கே நின்னாங்கன்னா நாங்கள் இங்கே தான் நிற்போம். ஏன்னா ஒரு மரியாதை கலந்த பயம். என்னது அம்மா கிட்ட பேசணுமே, அவங்களோட டைலாக்கா நான் கூப்பிடுவேன். சிவானண்ட பேச மாட்டேன், ராஜேஷ்கிட்ட கூப்பிட்டு தம்பி மேம் கிட்ட பேசணுமா, மேம் கிட்ட ஏதாவது சண்டை போடுற மாதிரி எதுவும் இருக்குமான்னு அப்படி உள்ளே நடுங்கும். ஆனால் வெளியே காமிக்காமல் நடிக்கணும், நம்ம நடித்து வரணும், நம்ம வெளியே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு மேம் முன்னாடி எப்படியோ தெரிஞ்சதை நடிச்சிட்டோம். இந்த வாய்ப்பு கொடுத்து இந்த இடத்துல எங்களை நிற்க வச்ச சிவானனுக்கும் 2 சிவானனுக்கும், எஸ்கே அண்ணாக்கும், இன்னொரு எஸ் அண்ணன் சூரிய அண்ணனுக்கும் தேங்க்ஸ். வந்த சூரிய அண்ணன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்கு கணவராக நடித்த அருள்தாஸ் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இல்லை அவங்கள சார் என்ன சொல்ல வரேன்னு கேளு. நான் தான் சொல்றேன், உனக்கு கணவர் நடிச்சா எங்களுக்கு சரி எனக்கு தான் கணவரா நடிச்சு இப்படிதான் சார், இப்படிதான் எப்பயுமே சண்டை போட்டே இருக்கும். எங்க வீட்டுக்குப்பெல்லாம் வந்தா உன் புருஷன் வந்துட்டாங்க, என் புருஷன் வந்துட்டாங்க சொல்லி நான் சொல்லவே இல்லப்பா, இந்த பிள்ளை சொல்லிட்டேன். அண்ணா அருள்தாஸ்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ். இல்ல எதுக்குன்னா அதுல திட்ட சீன் வைர சீன்லாம் இருக்கும் படங்கள்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதுல ஒரு சில இதுல கொஞ்சம் ஓவரா ஏதாவது திட்டி இருந்திருப்போம்ல, அதுக்கு நடிச்சிருக்காங்கல்ல, அதுக்காக தான் சொன்னேன், வேற எதுவும். மற்றபடி அண்ணன் அருள்தாஸ் அண்ணன் பதிவு பண்ணிக்கிறோம். யாருக்கும் எங்களால எந்த பிரச்சனையும் வர வேண்டாம். இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்த சிவான ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் இதுக்காக ரொம்ப நிறைய வாய்ப்புகள் வந்துச்சுன்னா என் பையனுக்கும் என் பொண்ணுக்காக தான் நான் நடிக்க வந்தேன். அப்படியே எனக்கும் சினிமா வாய்ப்பு வரும்போது எனக்கு சினிமானா பிடிக்கும். ஆனால் எல்லார் மாதிரியும் எனக்கு கருப்பு இதெல்லாம் ஒதுக்கி சின்ன வயசில் அப்படி இருந்தாங்க. அதுக்கப்புறம் சினிமா மேலே உள்ள மோகத்தில் எனக்கு கடவுள் ரீதியாக வந்து என் பையன் ஒரு 3 வயசுலேருந்து நடிக்கிறான். அப்படின்னு தான் நானும் வந்துட்டேனே. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். சூப்பர். இவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கணும். ஏன்னா இவங்க பேசுறது தான் நம்ம படைப்போட முதல் வெற்றியே அப்படின்ற மாதிரி கொண்டாடலாம். ஏன்னா அவ்வளோ மனதார அவ்வளோ அழகான வார்த்தைகள் சொல்கிறீங்க. இன்னும் உங்கள் பயணங்கள் சொல்கிறேன். எங்களை வாழ்த்துக்கள் சிஸ்டர். 3 பேருக்கும் பெரிய நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.